அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு விஷயத்துக்காக தான். அது என்னன்னா, பிஎம் கிசான் திட்டம். அதற்கான 2000 ரூபாய் எப்போ கிடைக்க போகிறது, இதற்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 தடவை 3 தவணையாக இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துல 6000 ரூபாய் வந்து தராங்க. இந்த 6000 ரூபாய் பிஎம் கிசான் திட்டத்துல தான் தராங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் வருமா, அடுத்த மாதம் வருமா, தீபாவளிக்கு முன்னதாகவே இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வழங்க வேண்டி இருந்தது. ஆனால் வழங்கப்படவில்லை. அதற்கான காரணம், அதே போல இந்த 2000 ரூபாய் ஏன் இன்னும் வராமல் இருக்கு அவர்களுடைய அக்கௌண்ட்ல. அதே மாதிரி தீபாவளி விவசாயிகள் சோகம் அடைஞ்சிருக்காங்க. பணம் வரும், அதாவது எப்போ உங்களுடைய வங்கி கணக்குல இது கிரெடிட் ஆகும் அப்படின்றத பத்தின தெளிவான தகவலும் வீடியோவில் இருக்க போகுதுங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவல் அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 2000 ரூபாய் ஏன் இன்னும் வரல, தீபாவளியில் விவசாயிகள் சோகம், பணம் வரும் தேதி இதுதான். தீபாவளி பண்டிகையில் பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை தொகை வராத நிலையில் இன்னும் சில நாட்களில் பணம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். இருப்பினும் தீபாவளி பண்டிகை வரை தவணை தொகை வெளியிடவில்லை. இப்போது 21வது தவணை சத் பண்டிகைக்கு முன் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில பாதிக்கப்பட்ட மற்றும் பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. எப்போது இந்த கிசான் திட்டம் வெளியாகும் அப்படின்றது பார்க்கலாம். பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகை அக்டோபர் மாத இறுதிக்குள் வந்து சேரும் என்ற சில செய்திகள் கூறுகின்றன. ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று சில தகவல்கள் கூறுகின்றன. பீகார் மாநிலத்தில் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு 21வது தவணை பணம் நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகையை பெறுவதற்கு விவசாயிகள் சில அப்டேட்டுகளை கட்டாயம் முடக்க வேண்டும் என, அப்போதுதான் பணம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. கேஒய்சி நீங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏற்கனவே கேஒய்சி சரிபார்ப்பு வந்து முடிக்காம இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நீங்க அதை செஞ்சிடணும். அதை முடிக்கலன்னா கூட உங்களுக்கு 21வது தவணை வரவு வைக்கப்படாது, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வராதுன்றதையும் சொல்றாங்க. அதே போல அதற்கு பொது சேவை மையத்தை பார்வையிடுவதன் மூலம் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கலாம். நீங்க நெட் சென்டர்லையும் போயிட்டுமே கேஒய்சி பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலமாகவும் இந்த அப்டேட்டை உங்களால் முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உங்க நில சரிபார்ப்பு ரொம்ப அவசியம். உங்கள் நிலம் ஏற்கனவே சரிபார்க்கப்படவில்லை என்றால் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஏனெனில் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை சரிபார்த்த பின்னரே ஒரு விவசாயி தவணைக்கு தகுதியானவராக கருதப்படுவார். அவ்வாறு செய்ய தவறினால் உங்கள் தவணை தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்படலாம் சொல்லியிருக்காங்க. அதே போல ஆதார் அப்டேட்டுமே செஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. உங்க ஆதார் கார்டு இன்னும் உங்க பிஎம் கிசான் கணக்கில் இணைக்கப்படவில்லை என்றால் இதை உடனடியாக
சரி செய்ய வேண்டும். ஏனெனில் PM கிசான் திட்டத்தில் உங்கள் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்றாலும் உங்களுக்கு இந்த தொகை வராது அப்படின்னு சொல்றாங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா PM கிசான் என்பது மத்திய மோடி அரசு விவசாயிகளுக்காக கொண்டு வந்த ஒரு லட்சிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஒரு தவணைக்கு தலா 2000 ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் 3 தவணைகள் விடுவிக்கப்படுகின்றன. இந்த பணம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே டெபாசிட் செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கான 2000 ரூபாய் அடுத்த மாதம் சரிங்களா முதல் வாரத்திலேயே வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்பாகவே நீங்க KYC பண்ணியிருக்கணும். அதே போல உங்களுடைய ஆதார்லாம் கரெக்டாக நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியம் சரிங்களா. ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.